சூரியனின் கதகதப்போடு இந்த நாளை இனிதாக தொடங்குவோம். காலை வணக்கம். இது பூபாலம். சூரியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இந்திய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கலாச்சாரமே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே சூரியனை பார்த்து கும்பிட்டுட்டு தான் வந்து அந்த நாளை வந்து தொடங்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தை மாதம்லாம் வந்து சூரியனை வழிபடுவாங்க. சூரிய கடவுளுக்கு தான் வந்து பொங்கல்லாம் வந்து வச்சு வழிபடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம கலாச்சாரத்தோட ஒன்றி போன ஒரு விஷயம் வந்து இந்த சூரியன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, குறிப்பாக கண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த கண் பார்வை கோளாறெல்லாம் வர்றதுக்கு காரணமே வந்து சூரிய ஒளி சரியாக நம்ம கண்ணில் படாதது தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை லீனா? அதாவது பெரும்பாலும் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பசங்க வீதியில் விளையாடிட்டு இருப்பாங்க, ரோட்டில் விளையாடிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். இதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த சூரிய கதிர்கள் உடம்புல பட்டு அந்த கருவெளிக்கு வந்து சூரிய கதிர்களால் பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பசங்க ஒன்று ஸ்கூல் விட்டால் வீடு, அதாவது மூடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதிக நேரம் வந்து கம்ப்யூட்டர் பார்க்குறது, டிவி பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதிகமான வெளிச்சமான வெப்பமான சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிறது இல்லையா. இதனால வந்து சூரியனுக்கு அதிக அளவில் எக்ஸ்போஸ் ஆகுறது இல்லை. அதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா கருவிழி வந்து உண்மையிலே பலன் குறைஞ்சிட்டு வருது. ஸோ இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா காலையில் மாலையில் கொஞ்சம் நேரமாவது சூரிய வெயில் நம்ம உடம்புல படுற மாதிரி இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த கருவிழிகள் வந்து பலமடையும்னு சொல்லலாம். உண்மையிலே நல்ல ஒரு தகவல் தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சூரிய ஒளி வந்து பட்டாலே வந்து ஒதுங்கி போயிட்டு நம்ம எல்லாருமே அப்படி தான் நிற்கிறோம். ஆனால் வந்து நம்ம அது சூரிய ஒளியில் வந்து கொஞ்சம் நின்னாலே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற இந்த ஒரு நல்ல தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக ஒரு பாடலை பார்க்கலாம். அன்பென்னும் மை கொண்டு அகிலம் எழுதுவோம். அழகான காலை பொழுதில் பூபாலம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ரசிச்சுட்டே இருக்கும் போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இல்லைன்னா நீங்கள் பதில் சொல்லணும். கேளுங்க. உலகத்திலே வந்து மிகப்பெரிய உயிரினம், இது வந்து ஒரு பாலூட்டி, மிகப்பெரிய பாலூட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இது சொல்லுங்க பார்க்கலாம். சந்தேகமே இல்லை, திமிங்கிலம். அதுவும் குறிப்பா நீல திமிங்கிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலே ரொம்ப பெரிய ஒரு பாலூட்டி. பரவாயில்லையே, உங்களுக்கு கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த திமிங்கிலம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய விலங்கு, உயிரினம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா. இந்த திமிங்கிலத்தை பத்தி வந்து ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் டிவியில் பார்த்தேன். அப்படியே எனக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த சர்க்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து விலங்குகளை வச்சு அந்த வித்தெல்லாம் காமிப்பாங்க இல்லையா. திமிங்கலங்களை வச்சு வித்தை காமிச்சிருக்காங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா, இந்த அண்டை நாடுகளில் இருக்கிற சில உயிரியல் பூங்காலாம் இருக்கு இல்லையா,
அங்கே பார்த்தீங்கன்னா இந்த திமிங்கலங்களை வந்து பழகி அதை வச்சு வந்து சாகசங்கள்லாம் நிகழ்த்துறாங்க. அது பார்க்கும்போது நம்ம ஒரு நாயை வந்து பழக்கப்படுத்துறதுக்கே வந்து பயங்கரமாக நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு நாயை வந்து பழக்கப்படுத்தணும்னா வந்து ஒரு குச்சி இங்கேருந்து அப்படி தூக்கி போட்டு ஜிம்மி இப்போ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு திமிங்கலத்தையும் வந்து பழக்கியிருக்காங்கன்னா வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமா கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நமக்கு பார்க்கறதுக்கு தான் பெரிய விஷயம், ஆனால் அதை பழக்கிறதுக்கு வந்து ரொம்ப சுலபமான உக்திகளை கையாளுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒரு பயிற்சியை தண்ணிக்கு அடியிலிருந்தே ஆரம்பிக்கிறாங்க. திமிங்கலம் வரக்கூடிய அந்த பாதையில் நடுவில் ஒரு பெரிய கயிறை கட்டிடுறாங்க. அந்த திமிங்கலம் வந்து அந்த கயித்தை தாண்டி மேலே வரும்போது மீன் கொடுக்குறாங்க அதுக்கு சாப்பிட்றதுக்கு. இதுவே வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மீன் அதுக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஆட்டோமேட்டிக்லி திமிங்கலம் வந்து மேலே வர ஆரம்பிக்குது. ஸோ மீன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் மேலே வருது. எவ்வளோ தூரத்துக்கு கயிறை மேலே உயர்த்தி கட்ட எவ்வளோ தூரம் கட்டினாலும் மீன் வந்து, அதாவது திமிங்கலம் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கு. ஓ, அதாவது முதல்ல வந்து லோவா கட்டுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உயர்த்திட்டே போயிருக்காங்க. ஆமாம், அந்த உயரத்தை உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. இது வந்து மீன் கிடைக்கும்ன்ற ஆசையில் திமிங்கலம் மேலே மேலே வந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்குற நாமளும் வந்து ஹை எவ்வளோ மேலே வருது திமிங்கலம் அப்படின்னு பார்த்து கை தட்டுறோம். ஸோ இதுக்கு கீழே இருக்கிற உக்தி வந்து இதுதான். மீன் கிடைக்கும்ன்ற ஆசையில் திமிங்கலம் மேலே வருது, ஆனால் கயிறை வச்சு ஈஸியாக மேலே வர வைக்கிறாங்க. அதாவது முதல்ல வந்து ரொம்ப லோவான இடத்துல கட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உயர்த்தி தண்ணியோட அந்த நீர் மட்டத்துக்கும் மேலே வந்து கயிறை கட்டி தான் வந்து பழக்கப்படுத்திருக்காங்க இல்லையா? ஆமாம், உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம சாதாரணமாக வந்து விலங்குகளை வந்து பழக்கப்படுத்தி பார்த்துருக்கோம். ஒரு மிகப்பெரிய உயிரினமான திமிங்கலத்தை வந்து பழக்கிறதுக்கு வந்து இது ஒரு சிம்பிளான யுக்தி நம்ம வந்து சொல்லிடலாம். ஆனால் வந்து நம்ம அதை பார்க்கும்போதோ இல்லை செய்யும் போதோ வந்து தெரியும் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனுஷனால முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு சான்றா சொல்லலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், சின்ன சின்ன உக்திகளை கையாண்டோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு தகவலோட இப்போ பூபாலம் நிகழ்ச்சியில் ஒரு பாடலை பார்க்கலாம். ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி பாலயம்மா கிருபாகரி சங்கரி ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி பாலயம்மா கிருபாகரி சங்கரி ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி பாலயம்மா கிருபாகரி சங்கரி ஸ்ருதஜனபாலினி மகாபலாத்ரிவாசினி மகிஷாசுரமர்தினி ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி பாலயம்மா கிருபாகரி சங்கரி ஸ்ருதஜனபாலினி மகாபலாத்ரிவாசினி மகிஷாசுரமர்தினி ஸ்ரீ வாசாம கோச்சர மகிம விராஜிதே வரமுட ஹரிதே வாசாம கோச்சர மகிம விராஜிதே வரமுட ஹரிதே வாத்பதி முக சுரவரிதே வாசுதேவ சரஜாதே வாத்பதி முக சுரவரிதே வாசுதேவ சரஜாதே சாமுண்டேஸ்வரி பாலயம் ராகனிஷகர சன்னிபவதனே ராஜீவலோச்சனே ரமணீய குந்தரதனே
रक्षित भुवने मणिदशने रागनिशकरसनि भवदने राजीवलोचने रमणीय कुन्दरदने रक्षित भुवने मणिदशने मूक वाक्प्रदान विख्याते मुनिवरनुते सुप्रीते मूक वाक्प्रदान विख्याते मुनिवरनुते सुप्रीते श्रीकरतारक मन्त्रघोषित चित्ते सदा नमस्ते श्रीकरतारक मन्त्रघोषित चित्ते सदा नमस्ते सनि धरि सनि ध पद नि प म ग ध प म ग रे स रे ग प म ग रे स नि ध प रे ग प ध म ग रे ग प ध स रे ग प म ग रे स रे ग प ध स नि ध प ध स नि ग प ध स नि ग प ध स नि ध रे स नि ध प म ग रे स रे ग प प ध ध स नि ध रे स नि ध प ध प म ग रे स रे ग प ध श्री चामुण्डेश्वरी पालय मां कृपाकरी शङ्करी श्रुतजनपालिनी महाबलादिवासिनी महिषासुरमर्दिनी श्री விடிந்த இந்த நாளினை அன்பால் வசப்படுத்துவோம். இது பூபாலம். அதாவது சௌமியா, இப்போ ஆள் வளர வளர அறிவும் வளரணும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்ன பார்த்து ஏன் நீங்க இந்த கேள்வியை கேட்குறீங்க? இல்ல உங்களை பார்த்து கேட்கல, ஜென்ரலா சொல்றேன். ஆனா இதுல இருக்கிற விஷயம் என்னன்னாக்கா, ஆள் வளர வளர அறிவு வளருது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய முயற்சி பொறுத்து இருக்கு. ஆனா இந்த மூளை இருக்கு இல்லையா, இது வந்து ஒவ்வொரு வயசுக்கும் ஏத்த மாதிரி வளர்ந்துகிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னோட மூளைத்திறனை பற்றி உங்ககிட்ட வந்து நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய மூளையோட அளவு பார்த்தீங்கன்னா 340 கிராம் இருக்குது. அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து டபுள் ஆகுது, 750 கிராம் ஆகுது. அதுக்கப்புறம் 3 வயதில் பார்த்தீங்கன்னா 1200 கிராமாக இருக்குது. இதுக்கப்புறம் 50 கிராமாக தான் வந்து பெருகிக்கிட்டே வருதான். ஒரு 3 வருஷத்துக்கு வந்து 50 கிராமாக பெருகிட்டே வருது. 12வது வயசுல பார்த்தீங்கன்னா 1350 கிராம் இருக்கு. இதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு சேர்த்தே 50 கிராம் தான் நம்மளுடைய மூளையோட அளவு வந்து பெருகுதான். ஆக 20வது வயசுல பார்த்தீங்கன்னா 1400 கிராம் ஆகுது நம்மளுடைய மூளையோட அளவு. அதாவது நம்ம உடம்புல எல்லாம் சேர்த்தே வந்து ஒரு 1.5 கிலோ எடை கூட இல்லாத ஒரு மூளை. ஆனால் அது பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த உடம்ப வந்து ஆட்டு படைக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? கரெக்டாக சொன்னீங்க. மூளை வந்து நம்ம உடம்ப மட்டும் இல்லை, உலகத்தையே ஆட்டி படைக்குது. இந்த ஒரு அருமையான விஷயத்தோட இப்போ ஒரு பாடலை பூபாலம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். கோவிந்தா ஹரி ஹரி கோபாலா ஹரி ஹரி 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 கோவிந்தா ஹரி ஹரி கோபால ஹரி கோவிந்தா ஹரி ஹரி கோபால ஹரி 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 ஹரி
சொல்ல சொல்ல தித்திக்குமே கோவிந்தனின் நாமரசம் 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 கோவிந்தா ஹரி ஹரி கோபாலா ஹரி ஹரி கோவிந்தா ஹரி ஹரி கோபாலா ஹரி ஹரி கோவிந்தா ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி கோவிந்தா ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி ஜபம் ஒன்றும் அறியேனே தபம் ஒன்றும் அறியேனே ஜபம் ஒன்றும் அறியேனே தவம் ஒன்றும் அறியேனே ஜபம் ஒன்றும் அறியேனே தபம் ஒன்றும் அறியேனே ஜபம் ஒன்றும் அறியேனே தவம் ஒன்றும் அறியேனே உபவாசம் அறியேனே உன் நாமம் மறவேன் உபவாசம் அறியேனே உன் நாமம் மறவேனே உபவாசம் அறியேனே உன் நாமம் மறவேன் உபவாசம் அறியேனே உன் நாமம் மறவேனே சொல்ல சொல்ல தித்திக்குமே கோவிந்தனின் நாமரசம் சொல்ல சொல்ல தித்திக்குமே கோவிந்தனின் நாமரசம் சொல்ல சொல்ல தித்திக்குமே சுந்தரனின் நாமரசம் சொல்ல சொல்ல தித்திக்குமே கோவிந்தனின் நாமரசம் கோவிந்தா ஹரி ஹரி கோபாலா ஹரி ஹரி கோவிந்தா ஹரி ஹரி கோபாலா ஹரி ஹரி கோவிந்தா ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி கோவிந்தா ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி ఎంత రుచి రామా ఏమి రుచి రామా ఎంత రుచిరా రామా ఏమి రుచిరా రామా ఎంత రుచి రామా ఏమి రుచి రామా ఎంత రుచిరా రామా ఏమి రుచిరా రామా ఎంత రుచి నీ నామం ఏమి రుచి రామా ఎంత రుచి నీ నామం ఏమి రుచిరా రామా రామ 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 காடுமலை சுற்ற வேண்டாம் காலநிலை கருத வேண்டாம் 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 பாண்டுரங்கன் நாமம் சொன்னால் மேன்மை எல்லாம் தானே வரும் பாண்டுரங்கன் நாமம் சொன்னால் மேன்மை எல்லாம் தானே வரும் பாண்டுரங்கன் நாமம் கேட்டால் மேன்மை எல்லாம் தானே வரும் பாண்டுரங்கன் நாமம் கேட்டால் மேன்மை எல்லாம் தானே வரும் சொல்ல சொல்ல தித்திக்குமே கோவிந்தனின் நாமரசம் சொல்ல சொல்ல தித்திக்குமே கோவிந்தனின் நாமரசம் சொல்ல சொல்ல தித்திக்குமே கோவிந்தனின் நாமரசம் சொல்ல 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 தித்திக்குமே கோவிந்தனின் நாமரசம் விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல
ராஜா